ஒரு மரத்தில் ஒரு மாம்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மாம்பழத்தில் பொதுவாக எவ்வளோ கொட்டை இருக்கும்? பொதுவாக ஒரு கொட்டை தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பேன். இப்போ போக போக இப்போ பிடி மாடிஃபைடில் கொட்டை இல்லாமல் மாம்பழம் வருதோ என்னவோ எனக்கு தெரியாது. அடியன் சாப்பிட்ட வரைக்கும் கொட்டை உள்ள மாம்பழத்தை தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா திராட்சையிலேயே இப்போலாம் கொட்டையே இருக்கிறதுல பாருங்க. அதே மாதிரி இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த வாழைப்பழத்துலேயே அடியன் பெரிய பெரிய கொட்டையெல்லாம் பார்த்துருக்கிறது உண்டு. இப்போ அதுலேயும் இல்லை. இப்போ அதனால் ஒரு வேளை தப்பி தவறி என்னைக்காவது மாறிகிரி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க மாம்பழம், எனக்கு கேள்வி கேட்காதீங்க. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு மாம்பழத்தில் ஒரு கொட்டை இருக்குது. ஒரு மாம்பழ கொட்டைக்குள்ளே எவ்வளோ மாம்பழம் இருக்குது? ஒரு மாம்பழத்தில் ஒரு கொட்டை இருக்குது, ஒரு கொட்டைக்குள்ளே நிறைய மாம்பழம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச மகாபாரதம் எவ்வளவு மகாபாரதம் உங்களுக்குலாம் தெரியும். ஒரு மகாபாரதம் தான், வியாசர் இயற்றிய மகாபாரதம் தான் மூலம். ஆனால் அந்த மகாபாரதத்துக்குள்ள எத்தனையோ சின்ன 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 கதைகள் மகாபாரதம் போல் வித்து கொடுக்குறது பாருங்க. அதுதான் வேதம் அனைத்திற்கும் வித்து போல் மகாபாரதம் எல்லாவற்றுக்கும் வித்து. இப்போ பெருமாள் எழுந்து நிற்கிறார். இப்போ பெருமாளுடைய காந்தி நாரதர் மேலே தெரிக்கிறதா. நாரதர் ஏற்கனவே பளபளபளபளன்னு விளவிளையேன்னு இருக்கார். இப்போ பெருமாளுடைய காந்தி தெரிக்கிறதா. அது எப்படின்னா முத்து விளவிளையேன்னு இருக்கு. விளவிளையேன்னு வீசக்கூடிய முத்து மேலே சந்திரனுடைய கிரணங்கள் பட்டா இன்னும் வெண்மை எப்படி தெரிக்குமோ அந்த மாதிரி தெரிச்சுதுன்னார். அதை சாதிச்சார். சிதம் சிதிம் ந சுதரா முனேர்வபுஹு சாரிபிஸ் சௌதமிவாதலம் பயன் த்விஜாவளி வியாஜனிஷாகராம்சுபிஹி சுச்சிஸ்மிதாம் வாச்சமவோச்சதச்சுதஹ. என்ன அழகா சொல்ற, த்விஜாவளின்னர். த்விஜன்னா என்ன தெரியுமோ? 2 வாட்டி பிறக்கிறது. இதெல்லாம் பாண்ட் ட்வைஸோ அதெல்லாம் த்விஜான்னு பேர். இப்போ பெருமாள் சிரிச்சதுனால த்விஜாவளின்னர். அப்படின்னா எது அங்கே த்விஜம்? பல்லு. ஏன்னா பல்லு 2 வாட்டி முளைக்கிறதோனோ அவர் சிரிச்ச உடனே அந்த பல்லின் காந்தி தெரிச்சு நாரதன் என்ன பழிச்சுன்னு தெரிஞ்சாராம். த்விஜாவளின்னர். தேசிகன் இன்னொரு இடத்துல கோவர்தனோத்தரணத்தில் அந்த பெண்கள்லாம் மழை கொட்டுறது, குளிர் தாங்க முடியாமல் கிருஷ்ணர் கிட்ட வரா, பல்லு ஆடுறது, தந்த வீணாகன்னர். அந்த பல்லு அந்த இடத்துல வீணை வாசிச்சுதுன்னர். பல்லு அந்த இடத்துல வீணை வாசிச்சுது, இந்த இடத்துல அழகான வெண்மை தெரிச்சுதுன்னர். ஆச்சா. இப்போ அடுத்தது, இப்போ நாரதர் வந்து சொல்கிறார், பகவானே நீதான் எல்லாத்துக்கும் சர்வஸ்வத்துக்கும் காரணம். அமானவம் ஜாதமஜம் குலே மனோஹோ பிரபாவினம் பாவினம் அனந்தமாத்மனஹ முமோஜானன் அபிஜானகீனய சதாபிமானைகதனா ஹி மானினஹ. ஹே பகவானே, நீதானே அன்று ராமாவதாரம் எடுத்தாய். நீ ராமராக பிறக்கும்போது நீதான் ராமனாக பிறந்தாய் என்று தெரிந்தும் அந்த ராவணனானவன் சீதையை கடத்தி சென்றானே, அப்பேற்பட்ட ராவணனன் நோய் இப்போ சிசுபாலனாக வந்துள்ளான். அவனை நிரசிப்பதற்கு நீ வரமாட்டியான்னு கேட்டாராம். நாரதர் கேட்கும்போது கிருஷ்ணருக்கு 2 பக்கமும் உத்தவரும் பலராமரும் வந்தார்களாம். அது எப்படி இருக்குன்னா, சந்திரனுக்கு 2 புறமும் சுக்கிரனும் ப்ரஹஸ்பதியும் இருந்தார் போல் இருந்ததுன்னர். இப்போ பலராமர் சொல்றார், கண்ணா அழகான ஒரு ஸ்லோகம் மாகன் எடுக்கிறார் பாருங்கோ. ஒரு ஆணுக்கு மன்னிப்பது தான் உயர்ந்த தர்மமா. which is the biggest form of valor for a man. மன்னிக்கிறது தான். அதனால தான் ராமர் வீரன். ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித்த நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியன்னு தேசிகன். பெரிய மகாவீரன். நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற மகாவீரன் ஒருவர் ராமர் தான். மற்ற மகாவீரர்கள் பற்றிலாம் எனக்கு தெரியாது. அதனால் இந்த ஒரே ஒரு மகாவீரன் ராமன். ஆனால் ராமருக்கு இருந்த வீரியத்திலேயே எது ரொம்ப உயர்ந்த வீரன்? பிரம்மாஸ்திரம் அடிப்பார், பாசுபதாஸ்திரம் அடிப்பார், அதெல்லாம் இல்லை. யார் காலில் விழுந்தாலும் மன்னிச்சு விட்டுருவார். அதுதான் அவருக்கு இருந்த பெரிய வீரியமாம். ஒரு ஆண்மகனுக்கு சிறந்த வீரம் மன்னிச்சு விடுறது. ஒரு பெண்ணுக்கு சிறந்த தன்மை அழகாய் அவள் வெட்கப்படுவது. இது ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், உபன்யாசத்துக்கு கூட்டுந்தா. பொதுவாக வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் உபன்யாசம் வச்சுருவா. அது வந்து விரதம், அது ஜாதகர்மா நாமகர்மானோன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்தை எப்படி கழிக்கிறதுன்னு தெரியாது. நீங்கள் வந்துருக்கோம், ஏதாவது கொஞ்சம் பேசியாவது கதையை ஓட்டுவோம் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிவிடுவா. இல்லாட்டா கொஞ்சம் ஜானவாசம் ஆனவுடனே, ஜானவாசம்னு இப்போல்லாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை. அவள் வந்து இந்த மண்டபத்துக்கு வரதே கொஞ்சம் ஜானவாச ஊர்வலமாக தான் வரா. அதனால் அந்த அந்த சாயங்காலம் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் வச்சுப்பா பாருங்க. அதுக்கும் அந்த ரிசப்ஷனுக்கும் நடுவில், இல்லை ரிசப்ஷன் அடுத்த நாள் பண்ணுறாலும் முந்தின நாள் பண்ணுறாலும் நடுவில் கொஞ்சம் கேப் கிடைக்கும். அப்போ கல்யாணம் எதற்காக அப்படின்னு ஒரு தலைப்பில் வச்சுருவா. யாரெல்லாம் இந்த சஷ்டப்த பூர்த்தி ஆனவா எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. கல்யாண பெண்ணும் பிள்ளையும் எங்கேன்னு கேட்டால் சிகை அலங்காரத்துக்கு போயிருப்பாள். சிகை அலங்காரம், முகத்தின் லாஞ்சனம், எப்படி த்விஜாவளி ஹாரவளின்னு எடுக்கிறவரோ மகன், அதையெல்லாம் காண்பிப்பதற்கு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோன்னா அவளை பார்த்தா முன்னாடி கொஞ்சம் நன்னா இருந்தாப்புல இருக்கும். அதனால் அந்த ஒரு மணி நேரம் சஷ்டப்த புதி சதாபிஷேகம், ஏற்கனவே ஒரு 100 வயசு சதமானம் பவதி சதாய புருஷ, அப்பேற்பட்டவர்கள் உட்காந்து என்னுடைய உபன்யாசம் கேட்பா. என்ன கல்யாணம் எதற்காக? இவர் கேட்டும் இப்போ பிரயோஜனம் இல்லை, அதனால் உட்காந்து கேட்டுருப்பா.
இவர் கேட்டுன்னு இருக்கும்போது இது ஒரு விதம், கார்த்தால ஒன்று இல்லாட்ட சாயங்காலம். அடுத்து நான் பல பேர் என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்து போது சொல்லுங்க. கல்யாணத்து போது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தரும் அங்கே கவனிக்கிற சூழ்நிலையிலேயே இருக்க மாட்டா. இப்போல்லாம் நீங்கள் கதை கேட்கணும்னு வந்திருக்கேன், அங்கே ஏன்னா கதை கேட்கறதுக்கு வரலையே. உட்காந்து கல்யாணம் எப்படி பண்ணுறா, எத்தனை போட்டிருக்கா, மாங்காய் செயினா, ரெட்டை வடமா, அதுவா இதுவா, கம்பி வடையெல்லாம் இன்னும் இவ்வளோ போடுறதுக்கு வச்சிருக்கா, என்ன இவ்வளோ பாத்திரம் கொடுத்துருக்கா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வரா. இல்லை உட்காந்து நான் வந்து ஆபஸ்தம்பர் இப்படி சாதிச்சிருக்கா கிரகிய சூத்திரத்துலேன்னு எடுத்தால் எவன் உட்காந்து கேட்பான். ஆனால் அவள் சொல்லிடுவா, ஒன்றும் அவள் கட்டுப்பட்டு நிற்க வேண்டியது தான். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பெருமாளே கட்டுப்பட்டு நிற்கும்போது நம்ம கட்டுப்பட்டு நிற்கப்படாதா. அதனால் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். ஒரு இடத்துல வந்து திருமங்கல் தாரணம் ஆகணும். அதனால் பாவம் அந்த பொண்ணு அவள் அப்பா மடி மேலே உட்காந்துக்கணும். அப்பா பார்த்தா நோஞ்சா மாதிரி இருக்கார் பாவம். அவர் மடி மேலே இந்த பொண்ணு உட்காந்துக்க போகிறது. அதனால் அதை நினச்சுன்னு ஒரு பயம் இருக்குது. நீங்களும் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து நில்லுங்கோ, நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே நிற்கணும். சரி அதெல்லாம் நான் வரலை. ஏன்னா நம்ம போன வேளை அவர் தம்பதிகள் ஒன்றா இருக்கணும். என்ன ஆயிடுதுன்னா, இப்போ சொல்லுவா, இவ 2 பேரும் இப்படி ஆனதுக்கு காரணம் அன்றைக்கி ஒரு உபன்யாசகரை கூட்டம், அவர் வந்த கால் எடுத்து வச்சார் இப்படி ஆயிடுத்தும்பா. எப்படி சீதா பிராட்டி வச்ச உடனே விபீஷணன் ராவணன்கிட்ட சாதிச்சான், எப்போ உள்ள ஓனாயெல்லாம் உழைடுறதுன்னா எனக்கு பயம் சுவாமி, நான் வரட்டும். இல்லை நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்கணும்னா இப்போ ஆயிடுத்து. அந்த பெண்ணு உட்காந்துட்டுருக்கு, பக்கத்தில் பாட்டி நின்றுருக்கா, நாங்கள் நின்றுருக்கேன். பாட்டி பேத்திக்கிட்ட பேசுறது என் காதில் விழுந்துருத்து. நானாக கேட்கணும்னு நினைக்கல, அது விழுந்துருத்து. நான் என்ன பண்ணுறது, பகவான் காதை திறந்தே வச்சுக்க. அவள் சொல்கிறா, வெக்கப்படுறீ அப்படின்னு இந்த பாட்டி சொல்கிறத என் காதில் விழுந்துருச்சு. அந்த பாட்டி ஒன்றும் கண்டுக்கல, என் காதில் விழறதா இல்லையா, இதெல்லாம் பின்னாடி உபன்யாசத்தை சொல்ல போகிறாரா இல்லையான்லாம் அவருக்கு தெரியாது அந்த பாட்டிக்கு. நல்லவேளை அந்த பாட்டி இதெல்லாம் கேட்கக்கூடாது. வெக்கப்படுறீங்களா? இப்போது அந்த கல்யாண பிள்ளை கேட்டுவிட்டு அது வெக்கப்படுறது. இப்போ அந்த பேத்தி பாட்டியை கேட்கறது, பாட்டி வாட் இஸ் வெக்கம் அப்படிங்கிறது. நான் வாய்ஸ் அந்த பிள்ளை வெக்கப்பட்டது பாருங்க, திஸ் இஸ் வெக்கம்னு. அதனால் இந்த இடத்துல பாவம் அவர் தெரியாமல் எடுத்துட்டார். லஜ்ஜேவ யோஷிதா, ஒரு ஆணுக்கு எப்படி மன்னிப்பது தன்மையோ பெண்ணுக்கு எப்படி வெட்கப்படுவது தன்மையோ இது நல்ல சமயத்தில். இன் நார்மல் சிச்சுவேஷன்ஸ் த மேன் ஷுட் ஹாவ் த எபிலிட்டி டு ஃபர்கிவ் அண்ட் த லேடி ஷுட் ஹாவ் பேஷ்ஃபுல்னஸ், அதாவது கொஞ்சம் வெக்கப்படணும். ஆனால் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அப்போ சொல்கிறார் மாகன், பராக்கிரம பரிபவே. அப்போ ஆணுக்கு வீரத்தை தான் காமிக்கணுமா, முன்னாடி மன்னிக்கிறத காமிச்சாரா, இப்போ வீரத்தை காண்பிக்கணும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை ராமர் மன்னிப்பார், ராவணன் கேட்கல, அப்போ கோபத்தை காண்பிச்சார், அப்போ பரிபவே. சில பேர் வேணுங்கிற சமயத்தில் கோபப்பட மாட்டா, வேண்டாத சமயத்தில் படுவா. அதை கொஞ்சம் அங்கே திருப்பலாமே தெரியாது. அதனால தான் திராபேங்கிறது, திராபே அந்தசஸ்பதே தரித்ரன் நீல லோஹிதா வருது இல்லையா. திராபேன்னா சரியான சமயத்தில் கோபப்படக்கூடியவர், அதுதான் நமக்கு இல்லையே. அதனால பராக்கிரம பரிபவே வையாத்தியம் சுரதேஷ்விவ. இப்போ என்ன அழகாக சொல்கிற, கொஞ்சம் சூழ்நிலை மாறும்போது ஆணுக்கு பராக்கிரமத்தை காமிக்கணுமா, பெண்ணுக்கு தைரியத்தை காமிக்கிறது தான் அந்த இடத்துல தன்மையா. இப்போ ஆற்றுல ஏதோ கொஞ்சம் கலாபம்னு வச்சுக்கோங்க, பெண் எழுந்து எல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் சரிப்படுத்திடலாம் நான் இருக்கேன், அந்த பெண் எழுந்து நிற்கிறா பாருங்க, அந்த இடத்துல ஜான்சி கீராணியாக எழுந்துக்கணும். அதனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குணத்தை காண்பிக்கணும். அப்போ பலராமர் சொல்கிற கிருஷ்ணர்கிட்ட, இதை பார் கிருஷ்ணா, பொதுவான சூழ்நிலையில் மன்னிக்கிற, இந்த சிசுபாலனை உட்காந்து மன்னிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காத, தண்டிக்க வேண்டிய காலத்தில் தண்டனை கொடு சொன்னாராம். அப்புறம் மேலே சொன்னார், கிருஷ்ணா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மிருகம்னா பொதுவாகவே ஒரு அனிமல், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மிருகம்னா மான். மானை தனக்குள்ள தம் மடியில் உக்காத்தி வச்சுட்டு இருக்கான் சந்திரன். சந்திரன்ல மான் இருப்பதாக தானே சரித்திரம். ஏன்னா சந்திரசேகரன் கையில் மானை தானே தரிச்சுட்டு இருக்கார். மான் போய் அந்த சந்திரனில் மறைஞ்சதா தானே மரபு. அந்த மானை தம் மடியில் உக்காத்தி வச்சுட்டு இருக்கான் சந்திரன். ஆனால் அவனுக்கு மிருகலாஞ்சனன்னு பேர், மிருகத்தை அழுக்காக உடையவன்னு பேர். சந்திரனுக்கு மிருகலாஞ்சனன் அர்த்தம். மிருகலாஞ்சனம்னா அந்த சந்திரனுக்குள்ள மான் போய் இருந்ததால் ஒரு கலங்கம் வந்துருத்தான். ஆனால் சிம்மம் வந்து மிருகத்தை அட்டாக் பண்ணுறது, அந்த நன்னா அதை போட்டு கீறி பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்றது. ஆனால் அதுக்கு மிருகாதிபகான்னு பேர். அத்தனை மிருகத்துக்கும் தலைவன்னு பேர். ஒன்றும் மானை கிழிச்சி எறிகிறது, அதுக்கு ராஜான்னு பேர். இன்னொன்று மானை மடியில் உட்காத்தி வச்சுருக்கு, கலங்கமாக உடையவன்னு பேர். அதனால் கிருஷ்ணா உன்னுடைய கருணை என்னும் குணத்தை தப்பி தவறி காமிச்சுடாத. அஸ்தான ஸ்நேககாருண்யம், அஸ்தான ஸ்நேககாருண்யம்னா காமிக்க வேண்டாத இடத்துல உன்னுடைய கருணையை காண்பிக்காதே சொல்கிறார். அப்போ உத்தவர் சொல்கிறார், பலராமர் சொன்னது தான் சரி, நானும் இதை ஒத்துக்கிறேன்னார். இப்போ கிருஷ்ணர் பலராமர் உத்தவர் எல்லாரும் இப்போ ராஜசூய யாகத்துக்கு போகிறா. இப்போ ராஜசூய யாகத்துக்கு போகும்போது கிருஷ்ணர் உள்ள நுழையிறார். அப்போ யுதிஷ்டர் சாதிக்கிறார், அப்பா சூரியனுடைய கிரணங்கள் படாத பிரதேசத்தில் சூரிய கிரணங்கள் பட்டால் எப்படி சந்தோஷப்படுவார்களோ,
இனிமேல் மெட்ராஸ் பக்கம்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சுடுத்தானே, இன்று மழை, டுடே இட் இஸ் ரெய்னிங், இட் இஸ் ஸ்டார்டட் ட்ரிஸ்லிங், எல்லா ஃபேஸ்புக் அப்டேட்லாம் இப்படி வருது பாருங்க. ஏன்னா மழையை பார்க்காதவர்கள் மழையை பார்த்தாலும் ஒரு சந்தோஷப்படுவார்கள். இதே நீங்கள் மழையே பெஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ஊரில் 365 நாளில் 364 நாள் பெய்யுது, ஒரு நாள் வெயில் காயுது, வெயில் காஞ்சுடுத்து, வடாம் போட்டுவிட்டேளா, எல்லாரும் அந்த வெயில் வந்துடுத்துன்னா அந்த வடா. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, வெயில் இல்லாத சூழலில் வெயில் வந்தால் எப்படி சந்தோஷமோ, தண்ணீர் ஜலம் இல்லாத இடத்தில் ஜலம் வந்தால் எப்படி சந்தோஷமோ, நீ இல்லாத இடம் முன்னாடி இருந்தது கிருஷ்ணா, நீ வந்தவுடன் நாங்கள் சுகமாக மாறிவிட்டோம். அசூரியமிவ சூரியேன நிர்வாதிமிவ வாயுனா கிருஷ்ணேன சமுபேதேன ஜக்ருஷே பாரதம் புரம். அப்போ கிருஷ்ணரை சொன்னாராம் யுதிஷ்டிரர், கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ அதன்படி நாங்கள் நடந்துப்போம். துவமேவ ராஜசார்தூல சம்ராடோஹ மகாக்ரதும் சம்பிராப்னுஹி த்வயா ப்ராப்தே கிருதகிருத்யாஸ்ததோ வயம் யஜஸ்வாபிப்சிதம் யஜ்ஞம் மயி ஸ்ரேயஸ்யவஸ்திதே நியுங்ஷத்வம் ச மாம் கிருத்யே சர்வம் கர்த்தாஸ்மி தேவச்சஹ. அப்பேற்பட்ட ராஜசூய யாகத்தில் வியாசாச்சாரியால் பிரம்மாவின் ஸ்தானத்தில் இருந்தாராம், சுஷமன் என்கின்றவன் உத்காதா ஸ்தானத்தில் இருந்தாராம், யாக்ஞவல்கர் அத்வர்யுவாக, தௌமியர் என்கின்றவர் ஹோதஸாயினாராம். எல்லா ராஜாக்களும் வந்திருக்கா, அது ஒரு வைகுண்டம் போல் காட்சி அளித்தது. அப்போ சமயத்தில் எல்லோரும் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள, அப்போ அந்த சமயத்தில் கிருஷ்ணர் சொன்னாராம், வரக்கூடிய வேதம் கற்ற வேதாத்தியனம் செய்தவர்கள் பாதஸ்பருஷத்தை பற்றி நான் அவர்களுக்கு கால அலம்பி விடுறேன், பாத பூஜை பண்றேன் ஆராம். சரண சரணக்ஷாலனே கிருஷ்ணோ பிராமணானாம் ஸ்வயம் யபூத் சர்வலோக சமாவ்ருத்தஹ பிப்ரீஷு பலம் உத்தமம். அப்போ யுதிஷ்டிரர் ஒரு கேள்வி கேட்டார், இந்த சபையில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கா, எத்தனையோ ரிஷிகள் இருக்கா, முதல் பூஜை அர்க்ய பூஜை யாருக்கு செய்ய வேண்டும்? முதல் பூஜை, இந்த கோவில் எல்லாமே சண்டை வந்துடும், முதல் மரியாதை யாருக்கு பண்றார், அதனால இது யாருக்கு பண்ணட்டும்னு அவரே ஒரு கூக்குரல் விட்டார். இப்போ சென்சஸ் இந்த எக்ஸிட் போல்லாம் கேட்குற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினர் மாதிரி யாருக்கு விடட்டும்னு கேட்டார். அப்போ வயதிலேயே மூத்தவர், ஞானத்தில் மூத்தவர், பராக்கிரமத்தில் மூத்தவர் பீஷ்மாச்சாரியார் எழுந்து நின்று சொன்னாராம், ஏஷம் சமஸ்தானாம் தேஜோபல பராக்கிரமைஹி மத்தியே தபன்னிவ பாதி ஜோதிஷாமிவ பாஸ்கரஹ. அதாவது ராத்திரி வரைக்கும் காத்துருக்கோம், பிற்பகல் ஆகிவிட்டது, காலங்கார்த்தால் உதிக்க வேண்டும், ஆனால் சூரியன் வந்தவுடனே நம்ம கையில் வெளிச்சமே வச்சுக்க வேண்டாம். எப்படி சூரியன் உதித்தவுடன் மற்ற வெளிச்சங்கள் எல்லாம் மங்கி போய்விடுமோ, கண்ணன் என்னும் பாஸ்கரன் இவ்விடத்தில் இருப்பதால் அவனே தினகரன், அவனே திவாகரன். இது இவாளாலும் கொஞ்சம் இப்போ தகராறு நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தினகரனாய் திவாகரனாய் பாஸ்கரனாய் இருந்துள்ள பகவான் இவ்விடத்தில் தோன்றும் போது மற்றவாளுக்கு பூஜை பண்ணணுமா, நீ கேட்கணுமா? கண்ணன் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு கிடையாது யுதிஷ்டிரான்னு சாதிச்சாராம். அப்போ எழுந்து நின்னானாம் சிசுபாலன். அப்போ அவன் கேட்குறான், அப்பா நீங்கள் இப்படிலாம் கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணணுங்கிறீங்களே, இந்த கிருஷ்ணர் என்ன வசுதேவர் மூத்தவர், அவரை விட உயர்ந்தவரா? ஏன் உங்களுடைய மாமனார் துருபதனை காட்டிலும் உங்களுக்கு ஹிதைஷியா? ஏன் வயதில் மூத்தவர், இச்சாமிருத்யு வரம் பெற்றவர், காங்கேயன் கங்கா புத்திரரான பீஷ்மரை காட்டிலும் உயர்ந்தவனா? ஏன் பரத்வாஜரின் குமாரனான துரோணாச்சாரியரிடம் வில்வித்தையில் சிறந்தவனா? ஏன் கிருபாச்சாரியாரை விட ஆச்சாரத்தில் சிறந்தவனா? ஏன் ராஜாக்கும் ராஜாவாய் இருக்கக்கூடிய துரியோதனனை காட்டிலும் உயர்ந்தவனா? இப்பேற்பட்ட நீச்சனை வச்சுண்டு இவனுக்கு அர்க்ய பூஜை பண்ணலாமா? நீ கிருஷ்ண பக்தாள் கோபப்பட வேண்டாம், அவன் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நீச்சனை வச்சுன்னு நீ இப்படி செய்யலாமான்னு கேட்டாராம். அப்போ மேலே சொல்றானாம் இந்த சிசுபாலன், கங்கையின் பிள்ளை பீஷ்மருக்கு வயசானதுனால புத்தி மங்கி போயிடுத்து போல இருக்கு. அயம் ச ஸ்மிருத்யதிக்ராந்தோ ஹ்யாபகோயோ அல்பதர்ஷனஹ. ஒண்ணுமே வயசான ஒன்று தெரிய மாட்டேங்கிறது, அசடுத்தனமா வளர்றது இந்த கழவன் விட்டானா. அடுத்தது சொன்னானாம், இந்த கிருஷ்ணர் என்னவோ சிரிச்சுட்டே ஏற்றுப்பார் இந்த அர்க்ய பூஜையை. காரணம் என்னன்னா, ஒரு அதாவது ஹோமத்துக்காக நெய் வச்சிருக்கா, யாரும் இல்லை. அப்போ நாய் நினச்சி பார்க்குமா, இதை நக்கி பார்த்தா நன்னா இருக்குமேன்னு ஓடி வருமா, இவனுக்கு மரியாதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால காத்துன்னு இருக்கான், அலைஞ்சுட்டே இருக்கான், எங்கே மரியாதை கிடைக்கும்னு. இங்கே கொடுத்துட்றேன்னு சொல்கிறாளோன்னு ஓடி நாக்க தொங்க போட்டுட்டே வருவான் இந்த கிருஷ்ணன் என்கின்ற, அது என்ன சப்தம்னு நான் சொல்ல விரும்பலை.